EDLI எக்ஸம்ஷன் எக்ஸ்டென்ஷன் ரிலேட்டடாக இபிஎஃப்ஓவில் வந்து நவம்பர் 3, 2025 கொடுத்த ஒரு முக்கியமான சர்க்குலர் பற்றி பார்க்கலாம். வெல்கம் பேக். அரிமா வெடித்திரு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் GSR 299E அப்படின்ற கெசட் நோட்டிஃபிகேஷனை வந்து 28/4/2021 வெளியிட்டாங்க. இதில் வந்து இபிஎஃப் அண்ட் எம்பி ஆக்ட் 1952 செக்ஷன் 17 அதில் வந்து சப்செக்ஷன் 2Bயோட EDLI ஸ்கீம் 1976க்கான பேரா 28Bயில் வந்து சப் பேரா வந்து 4 வந்து இணைச்சிருக்காங்க. இதன்படி EDLI எக்ஸம்ஷன் ஆர் எக்ஸ்டென்ஷனுக்கு மத்திய பிஎஃப் கமிஷனருக்கு இருந்த அதிகாரத்தை இப்போது அடிஷ்னல் சென்ட்ரல் ப்ராவிடென்ட் ஃபண்ட் கமிஷனருக்கும் கொடுத்துருக்காங்க. இதை அடுத்து பார்த்தீங்கன்னா 8/2/2022லையும் 6/5/2022லையும் வந்து சர்க்குலரில் இதை பற்றின ஃபுல் ப்ராசஸை எளிமையாக்கி சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் 17(2)A மற்றும் 17(2)B எதுக்கு பொருந்துன்னு பல பேருக்கு குழப்பம் இருந்துச்சு. இதை பற்றி இந்த புது சர்க்குலரில் தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதாவது ஒரு நிறுவனம் வந்து குரூப் இன்சூரன்ஸ் மூலமாக சிறந்த அப்படி இல்லாட்டினா EDLIக்கு சமமான லைஃப் இன்சூரன்ஸை கொடுத்தாங்க அப்படின்னா EDLIயிலிருந்து விலக்கு கேட்கலாம். அதாவது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வழியை நாம் யூஸ் பண்ணலாம். ஒன்று, EDLIயிலிருந்து முழு நிறுவனத்துக்குமே எக்ஸம்ஷனுக்கு அப்ளை பண்ணுறவங்க இபிஎஃப் அண்ட் எம்பி ஆக்ட் 17 சப்செக்ஷன் 2Aவை சூஸ் பண்ணலாம். 2, உங்கள் நிறுவனத்தில் வேலை செய்கிற குறிப்பிட்ட ஊழியருக்கு மட்டும் இந்த EDLI எக்ஸம்ஷனுக்கு அப்ளை பண்ணுறவங்க இபிஎஃப் அண்ட் எம்பி ஆக்ட் 17 சப்செக்ஷன் 2Bயை சூஸ் பண்ணலாம். EDLIயில் இருந்து முழு நிறுவனத்துக்கும் எக்ஸம்ஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா செக்ஷன் 17 சப்செக்ஷன் 2A படி உங்ககிட்ட வேலை செய்கிற எல்லா நிரந்தர ஊழியர்கள், ஒப்பந்த ஊழியர்கள், தினக்கூலி ஊழியர்கள் எல்லாருமே ஒரே குரூப் இன்சூரன்ஸ் பாலிசியின் கீழே வராங்க அப்படின்றதுக்கான ஆவணத்தை கொடுக்கணும். நிறுவனம் வந்து இபிஎஃப்ஓவில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி தனிப்பட்ட பிஎஃப் கோடை வச்சுருக்கணும். மேற்கொண்டு பார்த்திங்கன்னா பிஎஃப் ரூல்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல EDLIனா என்ன? EDLIனா ஊழியர்களோட இணைக்கப்பட்ட காப்பீட்டு திட்டம். இது வந்து இபிஎஃப்பின் கீழ் வேலை செய்கிற ஊழியருக்கு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியை கொடுக்குது. அதாவது ஒரு ஊழியர் வந்து எதிர்பாராத விதமாக இறந்துட்டார் அப்படின்னா அவரோட குடும்பத்துக்கு 7 லட்ச ரூபா கிடைக்கும். ஆனால் சில பெரிய நிறுவனங்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இபிஎஃப்ஓவில் கொடுக்குற இந்த இன்சூரன்ஸை சூஸ் பண்ணுறதே கிடையாது. அதுக்கு பதிலாக LIC, HDFC இவங்க கொடுக்குற குரூப் பாலிசியில் தாங்கிட்ட வேலை செய்கிறவங்கள கவர் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் வந்து இந்த EDLI எக்ஸம்ஷனுக்கு அப்ளை பண்ணலாம். மேலே சொன்ன மாதிரி செக்ஷன் 17 சப்செக்ஷன் 2Aவில் எக்ஸம்ஷன் ஆர் எக்ஸ்டென்ஷனுக்கு அப்ளிகேஷனை பரிசீலனை செய்கிறதுக்கு அடிஷ்னல் சென்ட்ரல் ப்ராவிடென்ட் ஃபண்ட் கமிஷனர் மற்றும் RO பொறுப்பில் உள்ள RPFCக்கள் இப்போ சொல்ல போகிற நடைமுறையை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, குரூப் இன்சூரன்ஸ் பாலிசியுடைய காப்பி. 2, அட்வான்ஸ் ப்ரீமியம் பெய்டு ரிசிப்ட். 3, பெனிஃபிட்ஸ் கம்பேரிசன் ஸ்டேட்மெண்ட்டு. 4, என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் கொடுக்குற ரிப்போர்ட்டு. 5, பெரும்பாலான ஊழியர்கள் வந்து இந்த காப்பீட்டை ஏற்றுக்கொண்டதுக்கான எவிடன்ஸு. 6, தாங்கிட்ட வேலை செய்கிற எல்லா ஊழியர்களையுமே இந்த காப்பீட்டில் சேர்த்துருக்கிறதுக்கான எம்ப்ளாயர் கையெழுத்து போட்ட ஒரு லெட்டர். இது எல்லாத்தையுமே இணைச்சி முதல்ல எம்ப்ளாயர் வந்து ரீஜனல் ஆஃபீஸுக்கு இதை அனுப்புவார். ரீஜனல் ஆஃபீஸில் இது என்ன பண்ணுவாங்கன்னா இதை செக் பண்ணி ஜோனல் ஆஃபீஸ், அதாவது அடிஷ்னல் சென்ட்ரல் ப்ராவிடென்ட் ஃபண்ட் கமிஷனருக்கு அனுப்புவாங்க. இந்த ஜோனல் ஆஃபீஸில் இது எல்லாத்தையுமே சரி பார்த்துட்டு செக்ஷன் 17 சப்செக்ஷன் 2Aவில் இது வருதா, செக்ஷன் 17 சப்செக்ஷன் 2Bயில் இது வருதான்னு முறையாக செக் பண்ணுவாங்க. இது 17 சப்செக்ஷன் 2Bயில் வந்து இது வருது அப்படின்னா இது அடிஷ்னல் சென்ட்ரல் ப்ராவிடென்ட் ஃபண்ட் கமிஷனரே இதுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. இதுவே இந்த அப்ளிகேஷன் வந்து செக்ஷன் 17 சப்செக்ஷன் 2Aவில் வருது அப்படின்னா இந்த அப்ளிகேஷனோட அனெக்ஷர் A மற்றும் Bயை சேர்த்து சென்ட்ரல் பிஎஃப் கமிஷனருக்கு அனுப்பணும். அப்படி அனுப்புகிறப்ப எந்த தேதியில் இருந்து எந்த தேதி வரைக்கும் எக்ஸம்ஷன் கொடுக்கணும் அப்படின்றத தெளிவாக எழுதணும். அதே மாதிரி ஏற்கனவே இந்த எக்ஸம்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸும் எழுதணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் இன்சூரன்ஸ் பாலிசியை கொடுக்குற நிறுவனத்தோட பேரை எழுதணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பல நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா EDLI எக்ஸம்ஷன் வேணும்னு சொல்லி மேலே சொன்ன ஒரு பிரிவை சூஸ் பண்ணிவிட்டு அப்ளிகேஷனை கொடுக்குறாங்க. ஆனால் அந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா அவங்க சூஸ் பண்ண பிரிவுக்கே பொருந்துறது இல்லை. தெளிவாக சொன்னோம்னா ஒரு நிறுவனத்தில் 300 பேர் வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் 150 பேர் வந்து பர்மனெண்ட் ஸ்டாஃபு,
100 பேர் வந்து கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ், 50 பேர் பார்த்தீங்கன்னா டெய்லி வேஜஸ் ஒர்க்கர்ஸ். அந்த நிறுவனத்தில் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து எல்ஐசியில் ஆல்ரெடி குரூப் இன்சூரன்ஸ் பாலிசியை வச்சுருக்கோம், அதனால் எங்களுக்கு இடிஎல்ஐயில் விலக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா எல்ஐசி பாலிசியில் பர்மனெண்ட் ஸ்டாஃபு 150 பேரை மட்டும்தான் சேர்த்துருக்காங்க. கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸு, டெய்லி வேஜஸ் ஒர்க்கர்ஸு இவங்க இன்சூரன்ஸில் சேர்க்கலை. அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து முழு நிறுவனத்துக்கான எக்ஸம்ஷன் கிடையாது. அதாவது செக்ஷன் 17 சப்செக்ஷன் 2Bயில் தான் வருது. அதனால் இது வந்து அதுக்கு மாற்றப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுபோல் பெண்டிங்கில் இருக்கிற எல்லா கேஸையுமே வெரிஃபை பண்ணிவிட்டு 30/11/2025 முடிக்கணும் அப்படின்னு இந்த சர்க்குலரில் கொடுத்துருக்காங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.